ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போனோம். நம்ம பைப்பில் வந்து பார்த்தோன்னா 16 மினிட்ஸில் வெளில வரோம். ஈவன் 16 மினிட்ஸில் வெளில வரதை வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்ட் பண்ணலாம். எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து ஃபில் பண்ணிக்குவோம், மேக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அது எப்படி மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது இதுதான். பட் எனக்கு வந்து நல்ல ஒரு கிடச்சிருச்சு. இப்போது 1,18,000. யார் பார்த்து அடிக்கணும். இங்கே போகிறதுக்கும் அங்கே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். போட்டாச்சு, கீழே போட்டாச்சு, இது போட்டேன், இதை போட்டுட்டேன், ஆர்ச்சர் போட்டேன், கோப்ளினை போட்டேன். கோப்ளின் தான் நமக்கு மெயின். பட் நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணல, ஏன்னா இவன் வந்து இவன் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இதை போட்டுட்டேன். அதாவது கிங்குக்கு வந்து மேக்ஸ் இது அதாவது என்னது கிங்குக்கு ரேக் ஸ்பெல்லும் இது வந்து பார்த்தோன்னா TH4 வந்துடுது மேக்ஸிமம். TH5 வராதா? இப்போ TH6 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போட்டாச்சா? ஆல்மோஸ்ட்டு வந்துருச்சா? இன்னும் 20 மினிட்ஸில் வரானுங்க, 15 மினிட்ஸில் வரானுங்கன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அட்டாக் போகுதா? ஓகே, 1,18,000 எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா அட்டாக்கு கோடு 2,00,000 கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இங்கிட்ட வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து இது போடுறேன். எல்லாம் சப்போர்ட்டிவாக போகுது. இது போடுறேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் அவங்களுக்கு டிஜெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போதைக்கு அவனை நம்ம அடிக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். அதை பிளான் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ட்ரூப்ஸை இறக்கியிருக்கேன். நான் இப்போ பேசுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா சவுண்டுக்கு ஏற்ற மாரி நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லெட் வி செக் 3% எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. 3% எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மெயின் ட்ரூப்ஸ் வந்து பலூனு அதுவே வந்து ஃபுல்லாகவே செத்துருச்சு. அதனால் வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் வந்து 1,00,000 இருக்காங்க. லெட் வி செக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தெரியல. எல்லாமே எடுக்க முடியுமான்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு இருக்காங்க. கிங்கும் செத்துட்டாப்புல. மைக்காட் நான் ஃபுல்லாக எடுக்கலாம்னு பார்த்தேன், ஃபுல்லாக எடுக்க முடியல. 10 லட்சத்தை ஃபில் பண்ண முடியல. சாரி கைஸ், நான் என்னோடய இதை மாற்றுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு பதிலாக விசாடு எடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா விசாடு தான் இப்போ அப்கிரேடில் இருக்கான். எல்லா விசாடும் எடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக கோப்ளின் எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு இது 2 தான் இருக்கு என்கிட்ட. அதனால் வந்து இந்த இதில் விசில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ விசில் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன். போடுங்க, கிடச்சிருச்சு மேக்ஸிமம். அது விசாரி கிடச்சிருச்சு, பிங்கு கிடச்சிருச்சு. நான் வந்து பேக்கப்பை வந்து இதை வச்சுக்கிட்டு அடிக்கிறேன். எனக்கு வந்து கலெக்டரில் தான் எல்லாமே இருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் கலெக்டர் எல்லாமே எடுக்கிறேன். கலெக்டரை வந்து நான் தூக்குறேன். கலெக்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 இடத்துல விசில் போடுறேன். இவனும் டேஞ்சரு, இவனும் டேஞ்சரு. ஸோ இங்கே போட்டுட்டேன். ஸோ விசாட் தான் ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட்டு நிறையா எடுத்துட்டோம் நம்ம. இந்த மியூசிக்கு நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லென்த்தாக தான் போகும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. லென்த்தாக இருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா TH17 வச்சுக்கிட்டு TH5 வீடியோ போடுற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து TH5 புதுசாக வரவங்களுக்கும் கொஞ்சம் வந்து நம்ம கைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி அடிக்கலாம் என்னங்கிறத சொல்லணும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து லூட் எந்த இடத்துல முக்கியம் இல்லை அப்படிங்கிறதும். லாஸ்ட் ஒரு ஆள் அடிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் அடித்து எந்த பயனும் இல்லை. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். 2 லட்சம் கிடச்சதே பெரிய விஷயம். ரெக்வஸ்ட்டை கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் 6 நிமிஷத்தில் வரப்போகிறான். 12 நிமிஷத்தில் டவுன் ஹால் வரப்போகிறான்.
பட் 12 நிமிஷம் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பில்டர் பைட் யூஸ் பண்ணுறேன். பில்டர் பைட் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தோன்னா 12 நிமிஷம் 6 நிமிஷத்தில் வந்துடுவான். பில்டர் பைட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு தேவை வந்து பார்த்தோன்னா கோல்டு. அதனால் கோல்டு ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா போயிட்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 2 லேக் அல்லது 1.5 லேக் இருக்கிற கோல்டு தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். அது கீழே போய் அட்டாக் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1,67,000 ஓகே, நல்ல கோல்டு தான். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து விசா டவரை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதை அப்புறம் கூட அட்டாக் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுட்டு விசா டவர் வந்துட்டான். விசா டவர் டேஞ்சர், ஈஸியாக கொண்டுருவான். இதில் 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு தெரியல. லெட் மீ செக். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா வந்து பார்த்தோன்னா குயின் வந்து நெக்ஸ்ட் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். 7லையா இல்லை 6லையான்னு தெரில. இப்போ இது வந்து ஓகே டவுன் ஹால் ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் டவுன் ஹால் அடிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 27 கோல்டு இருக்குது. 27 கோல்டு அடிக்கலாமா இல்லை வெளில போயிடலாமா? ஏன்னா நான் 6 நிமிஷத்தில் வெளில வந்துடுவான். 6 நிமிஷங்கிறத நம்ம 2 அட்டாக் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபில் பண்ணிட்டோம். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த அட்டாக்கில் ஃபில் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். 3 ஸ்டார் எடுத்துகிட்டே போகலாமா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அட்டாக் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ திங்க் இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இப்போ அட்டாக் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஓகே, 3 ஸ்டார் இதுக்கு எடுத்துக்குவோம். 3 ஸ்டார் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி தான். பட் ஆனால் TH5 வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வீடியோ வேறு லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. 7 நிமிஷம் தான் வீடியோ போயிருக்கு. ஏன்னா வந்து ×2 நீங்கள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். இல்லை 1.5 வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீடாகவே சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லுவேன். ஓகே, மினிமம் வந்துடுச்சு. ஹாக்ரேட்டர் அனுப்பிச்சிட்டாங்க தேவா. ஓகே, அது உங்களுக்கு காட்டலை. ஒரு கால் வந்துட்டுன்னு போயிட்டேன் ப்ரோ. அது உங்களுக்கு காட்டலை. மெசேஜ் பண்ண. ஓகே 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 ப்ரோ. நம்மளுடைய யூடியூபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் லைவ் வந்து லாஸ்ட்டாக போட்டேன். அது வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படிலாம் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் லைவை போய் பாருங்கள். அந்த லைவை வேணால் வந்து ஐ செக்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து TH5 வந்து 6க்கு போகிறேன். கோல்டு மைன் வேறு வரப்போகுது. கோல்டு மைன் ×2 இருக்கிறதுனால பேசிக்கலாம். இதில் வந்து நிறையா வரப்போகுது. விசா டவர் வரப்போகுது, வால் வரப்போகுது, அப்புறம் ஸ்வீப்பர்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும் இம்மிடியேட்டாக. அதுக்கு வந்து நமக்கு பில்டர் வேணும். ஆல்ரெடி வந்து ஒரு பில்டர் வேலையில் இருக்கான், 2 பில்டர் வேலையில் இருக்கான். நான் 5 நிமிஷத்தில் அவன் வந்துடுவான். இந்த பில்டர் கொஞ்சம் சின்ன வேலையாக கொடுக்கணும். சின்ன வேலையானா கொஞ்சம் பெரிய வேலையாக கொடுத்தா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் சின்ன வேலையாகவே கொடுப்போம். அந்த சின்ன வேலை முடியறதுக்குள்ளே நம்ம போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துடுவோம். அது அட்டாக் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 50,000 கோல்டு வேணும். அப்படி தான் போய் அட்டாக் பண்ணணும். ஆனால் 50,000 கோல்டு வருமானு தெரியல. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் 50,000 வர வரைக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து நினைச்சோம்னா கிடைச்சிரும். அதனால் வந்து நமக்கு வந்து ஒன்லி கோல்டு வேணும், கோல்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து மல்டிபிள் பாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா ரேங்கடு பெட்டிலோ அதோ கிடையாது. ரேங்கடு பெட்டில் தான் பிரச்சனை. நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஃபுல் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் டைம் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் நம்ம வந்து நேராகவே வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம். ஸோ எனக்கு இப்போ வந்து எல்லாமே ஃபில்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் இது வந்து புக் ஆஃப் பில்டிங் வந்திருக்கு. ஸோ வந்து TH அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உடனே நமக்கு அப்டேட் ஆகிறதுக்கு இப்போ 3 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது டவுன் ஹால் வந்துடும். ஸோ புது டவுன் ஹால் வந்துருச்சுன்னா TH6 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அப்டேட் ஆகிறான். அப்போ தான் பில்டரு போயிட்டு ஒரு புது பில்டரு வாங்க முடியும். ஸோ பில்டரு காலை எப்படி அப்டேட் பண்ணுறதோ அடுத்தடுத்த சீரீஸில் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு பில்டர் கால் வந்து எப்படி சீக்கிரம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பில்டர் கால் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். இந்த ஒருத்தன் வந்துட்டான், அடுத்தது அவனும் வரப்பான். 2 நிமிஷத்தில் அவன் வரானா 1 நிமிஷத்தில் வருவான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியானதாக போடணும். ஸோ இவனும் 2 நிமிஷத்தில் வருவான். அதுக்கு வந்து ஜெம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து பில்டர் யூஸ் பண்ணுறதுனால இவனும் 2 நிமிஷத்தில் வந்துடுவான். ஸோ 5 நிமிஷம் காட்டினா 2.5 நிமிஷத்தில் வந்துடுவான். ஏன்னா நம்ம பில்டர் போய்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எது எவ்வளோ இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பில்ட்ரு வேறு வாங்கணும். TH5லேயே நான் வாங்காமல் இருக்கேன். பட் TH5லேயே 5 பில்ட்ருமே அன்லாக் பண்ணிடலாம். பட் ஆனால் என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து இது இல்லை. சரி, அடுத்தது வந்து எனக்கு எந்த இதில் வந்து அதிகமாக பெருசாக வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா எனக்கு எதுலேயுமே வந்து பார்த்தோன்னா இதே வரல. அதில் கொஞ்சம் நம்ம மேலே போகணும். அது TH8 10ன்னு போனால் நமக்கு வந்து இப்போ 5 பில்ட்ரு ஈஸியாக வந்துடுவான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போயிடலாம். அதனால் வந்து பெரிய ஜிம்மு வரதுக்கான வாய்ப்பு எதுவுமே இங்கே இல்லை. TH10 போனால் மேபி கிடைக்குமா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். பட் TH10 வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எந்தளவுக்கு டவுன் ஹால் போகிறோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டவுன் ஹால் வந்து அன்லாக் ஆக போகுது. எதில் இருந்தோன்னா TH5 வந்து TH6. இதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். காய்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எனக்கு பூஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பூஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். செலிப்ரேட் பண்ணிட்ட பிறகு ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரோஸ்லாம். இங்கே பாருங்கள், வீக்கெண்ட் ரைடு இப்போயே வந்துடுச்சு. ரொம்ப நல்லது, வீக்கெண்ட் ரைடு வாங்கி வச்சுக்குவோம். தாத்தா என்னமோ சொல்ல வராரு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து போய் சொல்லணும் போல். ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் போல். ஓகே ஓகே, இதை ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, இதை அப்டேட் பண்ணோமா? இதெல்லாம் சொன்னால் தான் அடுத்தது விடுவார் போல், இல்லாட்டி விட மாட்டார் போல். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. இது என்னது? இதில் அட்டாக் பண்ணலாமா? ஓகே, ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனே கிடையாது போல். இதெல்லாம் நான் பின்னாடி அட்டாக் பண்ணிக்குவேன். இதுதான் என்னுடைய ஹவுஸு. க்ளூஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இதை நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. யுவர் ஹோம் அவே ஃப்ரம் தி ஹோம் வில்லேஜ். ஓகே, வில்லேஜ் ஹோம் மாற்றிக்கலாம். ஓகே, நான் அட்டாக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் அட்டாக் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த கைடு தாத்தா. தாத்தாவுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு அடுத்தது வந்து நமக்கு வந்து இதுலேருந்து போனால் இது கிடைக்கும்னு சொல்கிறானுங்க. ஓகே, கலெக்டு. அப்போ டெய்லி கலெக்ட் பண்ணிக்கலாம். 150 வரும். அது வந்து வில்லேஜ் ஸ்கேல் வந்து சொல்லுது. இது வந்து நான் ரீபில்டு பண்ணிக்கலாம். போட்டை ரீபில்டு பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பில்டர் வேணும். அது ரீபில்டு பண்ணுறது பில்டரு. அதுக்குள்ளே வந்து 2 பில்டர் என்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். போட் ரெடி ஆயிடுச்சு. போட் ரெடி ஆகிடுச்சுன்னா போட்டு நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து 3 வில்லேஜ் கீழ் வருது. 3 வில்லேஜ் கீழ் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுது. நான் இங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். உங்களுக்கு ட்ராவல் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ட்ராவல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேராக வந்து பில்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ட்ராவல் பண்ணி. இப்போ வந்து பில்ட்ரு ஓப்பன் ஆயிடுச்சு. பில்ட்ரு ஹால் வந்து இப்போ வந்து உடஞ்சிருக்கு. இதை வந்து பில்ட் பண்ணணும். இது வந்து நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். இதுவும் சொல்லித்தரானுங்க ஒவ்வொன்றா. இது வந்து எதில் வரும் அப்படின்னா, ஓகே, தாத்தா வரான். இங்கே ஒரு பில்டர் இருக்கான். அவன் தூங்குறான் போல். இவனுக்கு வேலை கொடுக்கணும் ரெகுலராக. இவனையும் எப்போயுமே தூங்க விட்றாங்க. வேலை கொடுங்க. ப்ளஸ் ரிசர்ச்சு. ஓகே, நான் ரிசர்ச் கொடுத்துட்றேன். ஜெம்முலாம் நான் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா ஜெம்மு எப்போயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஜெம்மு வந்து 2க்குமே யூஸ் ஆகும். ஓகே, ஐஎம் ஏ மாஸ்டர் பில்டர் வந்தேன்னா ஒன்னா சி மை ஃபேவரட் பில்டிங்கு. இட் கிவ்ஸ் ட்ரூஸ் ஸ்பெஷல் அபிலிட்டி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இவன் எப்போ போவான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஜெம்மு கொடுக்க சொல்லுது. என்னை ஃபோர்ஸ் பண்ணுது ஜெம்மு கொடுக்க சொல்லி கேமு. பட் ஆனால் நான் ஜெம்மை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு டைமிங் ஓடிட்டுருக்கு. டைமிங் முடிஞ்ச பிறகு நானே யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் புதுசாக விளையாடுறவங்களுக்கு வந்து ஒரு கைடு. ஜெம்மை வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜெம்மை வந்து கொடுக்காதீங்க. இது வந்து அட்டாக் போக சொல்லுது. இதெல்லாம் நமக்கு சொல்லித்தருது. இது போனாலும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதில் இருக்கிற வந்து பார்பிரியன் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பான். இப்போ நான் வந்து பில்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 3 நாளைக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு TH4லேயே வந்து, அதாவது 4th லெவலில் கொடுப்பானுங்க. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி எப்படியாவது டவுன் ஹாலில் வந்து அப் பண்ணிக்கிங்க அப்பப்போ. ஏன்னா வந்து எப்போயுமே வந்து இந்த பூஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பூஸ்ட் யூஸ் பண்ணால் டக்குன்னு நம்ம அடுத்த டவுன் ஹாலுக்கு போயிடலாம். பேசிக் அப்டேட் பண்ணிவிட்டு. ஸோ ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்குங்கிற சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தன் கெட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் நினச்சிக்காதீங்க. வால்லாம் ஃப்ரீ. வாழை வாங்கி வச்சுக்கோங்க. எத்தனை வாழை கிடைக்குதோ அத்தனை வாழை வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே போட்டுங்க. இங்கேயும் வருது. அவ்வளோதான், வால் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷாப்பில் போயிட்டு
என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் வாங்கலாம். 12,000 கிராம்ஸ், 12,000 இது கொடுக்கணும். கோல்டு வேணும். ட்ராப்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, எதுக்குமே நம்மகிட்ட காசு இல்லை இது, அதனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸு ஸ்டார்டிங் டைமில் எப்படி இருக்குங்கிறத இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த பில்டர் பேஸ் வந்து இதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். லைவில் போய்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம லைவை பார்க்க முடியும். இது லென்த்தாக தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட வந்து 2 பில்டர் இருக்கான். ஒரு பில்டர் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லேபரேட்டரி அப்டேட் பண்ணணும். அதனால் வந்து லேபரேட்டரி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய ரிசோர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து அதை கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பில்டர் இப்போ வாங்க முடியாது, என்கிட்ட ஜெம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் கலெக்டர்லாம் வாங்கி வச்சோம். ஏதாவது அது நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து பூஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, லைட்டாக வந்து அதை சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் வந்து என்னென்னலாம் பேசிக்காக அதெல்லாம் வாங்கி வச்சுருவோம். முக்கியமாக வால் வந்து நமக்கு வந்து ஈஸியாக தான் கிடைக்கும். அதனால் வால்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வாளுக்காகவே தனியாக ஒரு இடம் வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் அங்கே வைக்காமல் நான் வாழை வந்து இந்த சென்டரில் போடுறேன். ஏன்னா புது வால் எல்லாமே நான் இங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே வரிசையாக போட்டோன்னா 25,000 வந்துருச்சு. இந்த வால் 25, இந்த 25 வாலும் வந்து TH4லேருந்து TH5 கிடைச்சது. இது TH5லேருந்து TH6க்கு நான் அதை அப்டேட் பண்ணுற ரெஃபரன்ஸ்க்காக அந்த ஓரத்தில் வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வால் ஃபுல்லாக அப்டேட் பண்ணால் வால்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் இதில் சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து அடுத்த லைவில் உங்களுக்கு வந்து எதுக்குன்னே போட்ட லைவ் வந்து ஒரு கைடன்ஸ்க்கு வந்து அந்த லைவ் வேணும்னா அதுவுமே ஹைடெக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன போய் கைட் பண்ணோம் அப்படின்னா டிஃபென்ஸில் போயிட்டு இதெல்லாம் வந்து 30 நிமிஷம் ஆகும். பட் ஆனால் 30 நிமிஷம் ஆகிறத வந்து கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா 30 நிமிஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து வியூவர்ஸோட டைமிங் ரொம்ப முக்கியம். நான் எது சீக்கிரமாக முடிக்கும் அப்படின்னு பார்க்குறது எல்லாமே டைம் எடுத்துக்கும். ஸோ ட்ராப்ஸ் தான் வந்து ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ ட்ராப்ஸ் வந்து உடனே கொடுத்துடலாம். ட்ராப்ஸ் வாங்கியாச்சு. அடுத்த ட்ராப்ஸு பாம்பு இருக்குது, ஜெயின் பாம்பு வாங்கியாச்சு. வேறு என்ன ஈஸியாக எடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே ஈஸியாக கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பில்டரும் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏர் ஸ்வீப்பர் வந்து 4 ஹவர்ஸில் ஒரு அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா லேபரேட்டரி அப்டேட் பண்ணணும். லேபரேட்டரி அப்டேட் பண்ணால் தான் அடுத்த பில்லுதெல்லாம் நான் அப்டேட் பண்ண முடியும். லேபரேட்டரி நான் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஸோ நான் இப்படி தான் அலோகேட் பண்ணுறேன். நீங்களும் அலோகேட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் எப்படி வந்து ரொம்ப வந்து சூப்பராக அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வீடியோ. பை பாய்.